அதே மாதிரி டேவிட் மில்லருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன இது இருந்துச்சு. ஜிம் நைட்டு ஒரு 10 மணிக்கு மயங்க் மார்க்கண்டேயோட இப்போ சன்ரைசர்ஸ் ஸ்பின்னரோட ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அப்பர் பாடி பண்றப்ப நார்மலா வந்து டீம்ல வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இருப்பாங்க. ஒன்று வந்து பயங்கரமா ட்ரைனிங் பண்ணுவாங்க, அதுவும் பிரச்சனை. ரொம்ப லோவாக ட்ரெயின் பண்ணுவாங்க, அதுவும் பிரச்சனை. ட்ரைனிங்கே பண்ண மாட்டாங்க, அதுவும் பிரச்சனை. ரொம்ப அதிகமாக லிஃப்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாக லிஃப்ட் பண்ண, ரெண்டுமே ஹெல்ப் பண்ணாது. அப்போ எக்ஸாக்டாக லிஃப்ட் பண்ண வைக்கணும்னா அதுக்கு வந்து என்கிட்ட ஒரு டெண்டோ யூனிட்னு ஒரு மிஷின் இருக்கு. முன்னாலாம் வந்து 1 hour வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா ஸ்பீடை வச்சு ட்ரெயின் பண்றது. பாடி எவ்வளோ இன்னைக்கு எப்படி ஃபெட்டிக்கா இருக்க, இன்னைக்கு எப்படி டயர்டா இருக்க, இன்னைக்கு மென்டலி எவ்வளோ ஃபெட்டிகா, இதை வச்சு ட்ரெயின் பண்ணுறது. அன்னைக்கு உண்டான லோட பண்ண வைக்கணும். அதை வச்சு பண்ணிட்டு இருக்க டேவிட் மில்லர் வந்தார். வந்து அவர் அப்பர் பாடி, அவருக்கு ரொம்ப அப்பர் பாடி பண்றது, பாக்ஸிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து பாக்குறப்ப என்னது இது என்ன சவுண்ட் வருது பண்ண உடனே அவன் சொன்னான், அவன் நல்லா மயங்க் மார்க்கண்டே ஆக்சுவலி என்னை விட அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ண. அவன் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவனே கேன் யூ டூ ஃபார் மீ ஆல்சோ அப்பர் பாடி அப்படின்னாரு. அன்னையிலேருந்து எங்க 2 பேரும் நல்ல பாண்டிங் வந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட எல்லாருக்குமே அந்த கண்ணில் ஒரு சாம்பிள் ஓகே சாம்பிள் பண்ணி பார்த்தோன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு ட்ரஸ்ட் உங்க மேல வந்துரும்.